திரு மணிகண்டன், இங்க தான் பலவீனமா இருக்கிறோமா பலமா இருக்கிறோமா அப்படிங்கிற அந்த ஒரு சுய பரிசோதனை முதல்ல நடத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறாரு திரு பிரியன். கட்சியோட ஹால் மீட்டிங்ல நடக்கிறப்ப அந்தராத்மான்னு சொல்லுவாங்க. சுய பரிசோதனை எல்லா கட்சியிலயும் நடக்கும். அது 10 ஸ்பீக்கர் கட்டி 10 பாக்ஸ் வச்சு எல்லாரும் கேட்கிற மாதிரி சுய பரிசோதனை எங்கேயும் பண்ண மாட்டாங்க பாலா. அந்த மாதிரி சுய பரிசோதனை பண்ணிதான் ஏறத்தாழ நம்ம 10% வாக்கு குறைஞ்சிருக்குதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையா ஒரு இடத்துல பேசினாரு. பிரியன் ஒண்ணு சொன்னாரு, ஏதோ ஒரு ட்ரையல் விட்டு பார்ப்போம் 2024 எடப்பாடி ஏதாவது பண்றாரான்னு பாக்கலாம்னு ஏதோ இவங்க ரொம்ப கருணை காமிச்சு விட்ட மாதிரி. நான் கேக்குறேன், உங்க நியூஸ் சைட்லயே சொன்னீங்க 2024 பாஜகவோடு கூட்டணி தொடர்ந்து இருந்தால் குறைந்தபட்சம் அதிமுக பாஜக கூட்டணி 10-15 இடத்துல ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற கணிப்பை நீங்களே சொன்னீங்க தேர்தல் முடிஞ்ச அப்புறம். இது அத்தனையும் தெரிஞ்சுதானே இங்க பாஜகவை பத்தி வட மாநிலங்கள்ல வேற மாதிரி எண்ணம் இருக்கு, தமிழகத்துல வேற மாதிரி இருக்கு, அவங்களோட கூட்டணி வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாரு. அப்ப இந்த ரிஸ்க் எடுத்துருக்கு தேவையில்லை. ஜெயிச்சிருந்தா அந்த வெற்றி நாயகனா இருப்பாரு. பாஜகவோட கூட்டணி தொடர்ந்து அந்த வெற்றி நாயகன் எடப்பாடி பழனிசாமி ஆயிருப்பாரு. தோப்போம் பிரதமர் வேட்பாளர் நமக்கு இல்ல, இருந்தாலும் பாஜகவோட கூட்டணி வேண்டாம் தான் அதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாருங்கிறது பாவம் அவருக்கு தெரியாம இல்லைங்க. இவரு என்ன பிரியன் சார்ட்ட ஒரு அன்பா வேண்டுகோள், இவ்வளவு அக்கறைப்படுறாரு, ஏன்னா உண்மையான அக்கறையோட அவரை ஒரு ஒருங்கிணைப்புக்குள்ள ஆரம்பிக்க சொல்லி சொன்னாங்க. அந்த காலத்துல எல்லாம் அம்மாவே போய் நேரில் பார்த்து மத்த லீடர்களை சேர்த்துக்கிட்டாங்கன்னா அம்மாவை சேலஞ்சு பண்ணி நான் தான் பொதுச் செயலாளர் இருப்பேன்னு யாரும் சொல்லல. இங்க ஒரு அம்மா என்னாங்குது, நான் தான் பொதுச் செயலாளர் இருக்கிறது, பன்னீர்செல்வம்ங்கிறாரு, நான் தான் ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாங்க. வேணும்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்க சொல்லுங்க, பண்ணுங்க விஷயத்துக்கு. அவர் திடீர்னு ஒருங்கிணைப்பாளர் சொல்லல சார். அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், அவர் தேர்வு செய்யப்பட்டவர். அந்த விதிகள் இன்னும் அப்படியே இருக்கு, அதற்கு உயிர் இருக்கு அப்படிங்கிறது அவரோட வாதம். திடீர்னு நான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு யாரும் சொல்லல. அது அருமையா சொன்னீங்க. ஓபிஎஸ் எப்படி சார் ஒருங்கிணைப்பாளர் ஆனாரு, திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி சார் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆனாரு? அதுதான் அதுக்கு முன்னாடி இருக்கிற சட்டத்தை இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் திருத்தினாங்க. சசிகலாவை நீக்கிட்டு பொதுச்செயலாளர் பதவியை எடுத்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து நீக்கினாங்க. அப்புறம் பின்னாடி மறுபடியும் அதே பொதுக்குழு என்ன பண்ணுச்சுன்னா வேண்டாம் நீ அப்படின்னு ஒத்துக்குவாங்க. டிசம்பர் எலெக்ஷனுக்கும் டிசம்பர் எலெக்ஷனுக்கும் நீங்க கேட்ட வித்தியாசத்தை சொல்றாரு மணிகண்டன். டிசம்பர் 21 எலெக்ஷன் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலுக்கும் அப்புறம் ஜூலை 11 அன்னைக்கு 22 நடந்த பொது குழு தேர்ந்தெடுத்ததுல பொதுச் செயலரா அதுக்கு வித்தியாசம் இருக்கு. முதல் தேர்தல் அடிப்படை உறுப்பினரால ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பின்னாடி பழனிசாமி பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்படுறார். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகே, ஒரு ஓட்டுல ஒரு சீட்டுல 2 பேருக்கு ஓட்டுங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்டதா? இல்ல லாஜிக்கலா பேசுங்க பிரியன். அடிப்படை உறுப்பினர்களால ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இங்க 10 மாவட்ட பொதுக்குழுவில் இருந்து 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிஞ்சு 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிஞ்சு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுதான் வித்தியாசம் இருக்குங்கிறாரு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அதாவது திரு கே.சி. பழனிசாமி தொடர்ந்து சொல்லுவார், மரியாதைக்குரிய மாண்புக்குரிய புரட்சி தலைவர் காலத்துல ஏதோ ஊருக்கு ஓட்டுப்பட்டி வச்சு தொண்டர்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி கிடையவே கிடையாது. அன்னைக்கு புரட்சி தலைவர் ஏற்றி யாரும் நின்னதில்லை, அம்மாவை ஏற்றி நின்னதில்லை. இன்னைக்கு ஒரு டிஸ்பியூட் இருக்கு சார், இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்கிறதுனாலதான் அந்த கேள்வி வருது. பிரச்சனை பண்றவங்க தான் பின்னாடி சார், பிரச்சனை பண்றவங்களுக்கு முன்னாடி பொதுக்குழு உறுப்பினர், எம்எல்ஏ, எம்பி, கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் யாராவது இருக்காங்களா? அவங்க நிலைமை தவிர பிரச்சனை கேட்கிறேன். கட்சி விதி யாருக்கு சாதகமா இருக்குங்கிறது தானே முக்கியம். யாருக்கு சாதகமா இருக்குங்க தேர்தல் விதி? யாரும் சொல்லிட்டேன் சார். சசிகலா நீங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி நீக்கினீங்க? அந்த அம்மா நீங்க 2 பேரும் ஒருங்கிணைப்பாளர் பதவி இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி கிடையாதுன்னா அந்த அம்மா ஒரு சூட் போட்டிருக்குது, கீழே தோத்து போய் அப்பீலுக்கு போயிருக்குது. கே.சி. பழனிசாமி அதே தான் சொல்றாரு. ஆனா இவர் என்ன ஒருங்கிணைப்பாளர் செல்லுங்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சம் கண்ணியமா பேசு. இல்ல என்ன கண்ணிய குறைச்சல இருக்காங்க, இது கூட கண்ணிய குறைச்சலாங்க. சரிங்க, மாத்திக்கிறேங்க. கண்ணிய குறைச்சல் தான். சரிங்க, அப்புறம் ஒண்ணு சொல்லிடுறேங்க, மரியாதைக்குரிய இவருக்கு சொல்லிடுறேன். 1976 மாண்பு பொருந்திய புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் என வார்த்தை விட்டா சுப்ரத்தின சண்டைக்கு வருவாரு. அவர் ஐயா புரட்சி தலைவர் உச்சத்துல இருக்கிற சேலம் செம்மலை அவரை எடுத்து சுயேட்சையா போட்டு ஜெயிச்சார்.
அப்ப புரட்சி தலைவர் வந்து புகழில்லாத தலைவர் ஆகி போயிடுவோம். திருநாவுக்கரசர் கூட தான் அம்மா வந்து சுயேட்சையா ஜெயிச்சிருக்கிறாரு. அதல்ல அதை கூட பன்னீர்செல்வத்தால ஜெயிக்க முடியாதுங்க. ஒன்னே ஒண்ணு எனக்கு முன்னாடி இப்பதான் அந்த செய்தி நானும் பார்த்தேன். போயஸ் கார்டனில் தொலைத்த தனது அரசியல் முகவரியை தேடி அதே போயஸ் கார்டனின் இன்னொரு பக்கம் வாழ்கின்ற நடிகர் ரஜினிகாந்த் போய் பார்த்து ரஜினிகாந்த் பூரண ஆரோக்கியத்தோடு பூரண நலத்தோடு இருக்கிறார் அப்படின்னு ரஜினிகாந்தோட PROவா மாறி போன உள்ளபடியே பன்னீர்செல்வத்தை பார்த்து நான் 2 சொட்டு தண்ணீர் விடுறேங்க. அவரோட நிலைமை இந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல ஜானகி ராமச்சந்திரனுக்கு ஜானகி எம்ஜிஆருக்கு ஒரு 100ஆண்டு விழா நடத்தினாங்களே, அதுல யாரு பிரதான விருந்தினரா வீடியோ காட்சியில காணொலியில வந்து பேசினாங்க சார்? யார் பேசுறாங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல. யார் பேசினாங்க நீங்க தான் சொல்லணும். புரட்சி தலைவர் வந்து இந்த ஏஐல வந்து பேசினாரு, அது சொல்றீங்களா? ரஜினி பேசினாரு சார். நடிகர் ரஜினிகாந்த் வீடியோ காணொலி வாயிலாக பேசலையா சார்? ரஜினிகாந்த் அதிமுகவிற்கு வாழ்த்து தெரிவிச்சார். அதிமுக போய் நின்று நாங்க இதுக்கு வந்து அம்மாவுக்கு நாங்க பாராட்டு விழா நடத்துறோம், இது கூட கேட்கல. ஆனா பாவம் ஒரு முதலமைச்சராக 3 முறை இருந்தவர், ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், கீழ இருந்து வந்தவர் பாவம் போய் ரஜினிகாந்த் கிட்ட போய் போயஸ் கார்டன்ல தொலைச்ச தன்னுடைய அரசியல் முகவரியை தேடி அவரோட PROவா மாறி நின்னு பேட்டி கொடுக்கறத பார்த்து உண்மையாலுமே அவர் கட்சிக்காரரா ஒரு காலத்துல இருந்தாருன்னு நான் வருத்தப்படுறேன், ஆதங்கப்படுறேங்க. ஒண்ணு சொல்லிடுறேங்க, 2026 it is acid test for எடப்பாடி பழனிசாமி. கட்சியில் தன்னை நிரூபித்துக் கொண்ட அவர் கட்சி வெற்றியை நோக்கி செலுத்தி அவர் 2026 முதலமைச்சராக வர வேண்டும். 25 பொற்காலம், 26 ஆசிட் டெஸ்ட். நிச்சயம் 25 அதை நோக்கி தயார்படுத்துகிறார். அதுதான் பொற்காலம். 26 வெற்றியின் காலம். இது ஆசிட் டெஸ்ட்ங்கிறது என்னுடைய கருத்து. 26 அதிமுக வெற்றி காலம். ஒன்னே ஒண்ணு நான் திரும்ப சொல்லிடுறேங்க, சுப்புரத்தன் ஐயாவுக்கு, மரியாதைக்குரிய சுப்புரத்தன் ஐயாவுக்கு நான் ஒரே ஒரு நேரடி சவால் விடுறேன். இன்னும் 3 மாசம் டைம் எடுத்துங்க. ரெட்டை இலையில ஒரு இலைய உங்களால முடக்க முடிஞ்சதுன்னா நியூஸ் 18 இதே ஸ்டுடியோவுக்கு வந்து உங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் டிவி விவாதத்துக்கு வர என்ன டெட்லைன் தெரியல, 3 மாசம். அந்த ரகசியம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். இல்ல, நீ உங்களால முடக்க முடியலன்னா நீங்க இனிமேல் டிவி விவாதத்துக்கு வர விட்டுறீங்களா? அதிமுகவுக்கு 220 லட்சம் 200 நிச்சயம். ஓகே, திரு சுப்புரத்தனம்.